அழைக்கிற நற்பணியில் அல்லாஹுவை நோக்கி மக்களை ஈர்க்கிற ஆன்மீக அறப்பணிகளில் ஈடுபடுமாறு இறைவன் இறைநேசர்களை உலகத்திற்கு தந்தான். இறைநேசர்கள் என்பவர்கள் அவுலியாக்கள் என்போர் மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தார்கள். இஸ்லாமிய அழைப்பை ஏற்று முஸ்லிம்களாக வாழுபவர்களை, மனிதர்கள் என்கிற நிலையில இருந்தவர்களை புனிதர்களாக மாற்றினார்கள். ரப்போடு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருகிற ஒரு மிகப்பெரிய பணியை இந்த மண்ணில் வலிமார்கள் செய்தார்கள். யார் இந்த இறைநேசர்கள்? குர்ஆன் அறிமுக தோரணையில் அவர்களை இப்படி சொல்லுகிறது: அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய வலிமார்கள், அவுலியாக்கள், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள், அவர்கள் ஈமான் கொண்ட நல்லடியார்கள், அவர்கள் தக்வா என்னும் இறையச்சமுடையவர்கள். இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நல்வாழ்த்து உண்டாகட்டும், மறுமையிலும் அவர்களுக்கு நற்சோபனம் உண்டாகட்டும் என்பது குர்ஆன் வலிமார்களை அறிமுகப்படுத்தி பேசுகிற வார்த்தை. இறைநேசர்களின் வரலாறுகள் வாசிக்கப்பட வேண்டும். இறைநேசர்களின் தொடர்புகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இறைநேசர்கள் குறித்த நேசம் இஸ்லாமியர்களின் மனதிலே குடிகொள்ள வேண்டும். அல்லாஹுவிற்கு அவர்கள் நேசர்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அடியார்களுக்கும் அவர்கள் நேசர்களாகத்தான் இருக்க முடியும். ஒரு இடத்தில் குர்ஆன் சொல்லுகிறது, கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் நல்லவர்களோடு, உண்மையாளர்களோடு இருங்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற திருமுறை விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், கூனு மஅஸ் ஸாதிகீன் என்பதற்கு என்ன பொருள்? காலிதூஹும் லிதகூனு மிஸ்லஹும், நீங்கள் நல்லடியார்களோடு, இறைநேசர்களோடு சேர்ந்திருங்கள், கலந்திருங்கள். லிதகூனு மிஸ்லஹும், அவர்களை போல் நீங்கள் ஆகுவதற்காக என்பது திருக்குர்ஆனுடைய தஃப்சீர். வலி என்ற வார்த்தை, அவுலியா என்கிற வார்த்தை, விலாயத் என்கிற வார்த்தை சற்றேறக்குறைய 90 இடங்களில் குர்ஆனிலே வந்திருக்கிறது. அல்லாஹ்விற்கு பிடித்து போய்விட்ட இறைநேசர்களை இந்த மண்ணில் மக்கள் எல்லாம் நேசிக்குமாறு இறைவன் செய்து விட்டார். வாழுகிற போதும் அவர்கள் பேசப்பட்டார்கள் என்பதை விட வாழ்ந்து மறைந்து பல்லாண்டுகளுக்கு பின்னாலேயும் இன்றையும் அவர்கள் பேசப்படுகிறார்கள். இருப்பவர்களையே பேசப்படுவதில்லை பல பேர் என்கிற போது, இல்லாதவர்கள் நினைவு கூறப்பட்டு வரலாற்றினுடைய வழித்தடங்களில் எல்லாம் அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்றால், இந்த மண்ணில் அவர்களுக்கான கபூலியத்தை, இந்த மண்ணில் அல்லாஹ் தனக்கான அங்கீகாரத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டான் என்பதற்கு அதற்கு அர்த்தம். சரி, வலி என்பது யார்? வலி என்பது தோற்றத்தை வைத்து முடிவு செய்வதல்ல. வலி என்றால் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க வேண்டும், வலி என்றால் இவ்வளவு தாடி வைத்திருக்க வேண்டும், வலி என்றால் இப்படி புறத்தோற்றங்களின் அடையாளங்களை தாண்டி அகச்சுத்தம் உடையவர்களுக்கு பெயர் வலிமார்கள். வலி என்பதற்கு அரபியிலே 3 அர்த்தம் சொல்லுவார்கள். அரபியினுடைய அகராதியில் அல் விலாயத்து பிமஅனல் கராபதி, அல் விலாயத்து பிமஅனல் மஹப்பதி, அல் விலாயத்து பிமஅனல் கஃபாலதி. வலி என்றால் கராபத், இறைவனுக்கு நெருக்கமானவர் என்று பொருள். வலி என்றால் மஹப்பத், அல்லாஹுவிற்கு நேசர் என்று பொருள். வலி என்றால் கஃபாலத், அல்லாஹ் இவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று பெயர். வலி என்கிற வார்த்தைக்கு இந்த 3 அர்த்தம். அவர்கள் இறைவனின் நெருக்கத்திற்குரியவர்கள் 1, அவர்கள் இறைவனுடைய நேசர்கள் 2, அவர்கள் இறைவனால் பொறுப்பேற்கப்பட்டவர்கள். துஆக்களில் அடிக்கடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், வத்தவல்லனி ஃபீமன் தவல்லை, யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்களில் என்னையும் நீ பொறுப்பேற்றுக்கொள். வலிமார்கள்
இறை நெருக்கத்திற்குரியவர்கள், இறை நேசத்திற்குரியவர்கள், இறைவனுடைய பாதுகாப்பையும் பொறுப்பையும் பெற்றவர்கள். இந்த வழிமாறுகளோடு தொடர்பில் இருப்பதும், இந்த வழிமாறுகளோடு தோழமையில் இருப்பதும், அந்த வழிமாறுகளின் வரலாறுகள் வாசிப்பதும், அந்த வழிமாறுகளை நேசிப்பதும். நபிமார்களை நேசிக்கிறோம், ரசூல்மார்களை நேசிக்கிறோம், சித்தீக்கீன்களை நேசிக்கிறோம், இறைபாதையில் ஷஹீதான சுகதாக்களை நேசிக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு முஃமினால் நேசிக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் வருகிறார்கள் அவுலியாக்கள். உலகத்தில் இறைநேசர்கள் என்று அறியப்பட்டவர்களை, அறியப்படுபவர்களை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களில் இப்படி ஒரு வார்த்தை வருகிறது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், நான் எனக்கு உனது பிரியம் வேண்டும், அடுத்து உன்னை நேசிப்பவர்களின் பிரியம் வேண்டும். வ ஹுப்ப மன் யுஹிப்புக என்பது வழிமாறுகளை குறிக்கிற சொல். அல்லாஹுவின் நேசம் வேண்டும், சரி. அடுத்து என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹுவை யாரெல்லாம் உலகத்திலே நேசிக்கிறார்களோ அந்த இறை நேசர்களின் பிரியம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌனல் முவாலாத் விலாயத்துல் மஅல் அவுலியா மின் அஸமித்தீன், மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் வலிமார்களை, இறை நேசர்களை நேசிப்பது என்பது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம் போன்றவர்களின் நிலையை அப்பட்டமாய் சொல்லுவார்கள். உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும், நான் நல்லடியார்களை, சாலிஹீன்களை எல்லாம் நேசிக்கிறேன், ஆனால் நான் சாலிகானவர்களில் இல்லை. நான் அப்படி இல்லை, ஆனால் அப்படி ஆக வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை நேசிக்கிறேன். அந்த நல்லோர்களின் ஷஃபாஅத்திற்காக நான் அவர்களை நேசிக்கிறேன். உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும். இறைநேசர்கள் நபிமார்களைப் போல அடையாளப்படுத்தப்படல. ஆதம் நபி, மூசா நபி, ஈசா நபி, நூஹ் நபி, இஸ்மாயில் நபி, நபிமார்கள் பெயர் சொல்லப்பட்டது, முகவரி சொல்லப்பட்டது, இருப்பிடம் சொல்லப்பட்டது, அவர்கள் அடங்கி இருக்கிற மன்னரை வரை சொல்லப்பட்டது. வலிமார்களுக்கு அட்ரஸ் சொல்லப்படவில்லை. வலிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ் பூமி முழுக்க மறைத்து வைத்திருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ரெண்டு விஷயத்தை ரெண்டில் மறைத்திருக்கிறார் இறைவன். ரிதா அல்லாஹி ஃபீ தாஅத்தி வ அவுலியாஹு ஃபீ இபாதத்தி. அல்லாஹ்வின் பொருத்தம் எதில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் வழிபாடுகளில் மறைத்து வைத்திருக்கிறார். எதையாவது ஒன்றை சொல்லிவிட்டால் உலகம் அதை மட்டும் பிடித்து கொண்டு செய்யும். தான தர்மத்தில் இறைவனின் பொருத்தம் என்றால், ஹஜ் செய்வதில் இறைவனின் பொருத்தம் என்றால், எத்தீம்களை ஆதரிப்பதில் இறைவனின் பொருத்தம் என்றால், ஒன்றை சொல்லிவிட்டால் அந்த ஒன்றை மட்டும் உலகம் துரத்தி துரத்தி பிடிக்கும். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. அவனுடைய பொருத்தத்தை இபாதத்தில் வைத்திருக்கிறார். எல்லா இபாதத்தும் செய்யுங்கள், எதில் என்று தெரியாது. அவன் பொருத்தத்தை இபாதத்தில் மறைத்து வைத்தான். அவனுடைய நேசர்களான வலிமார்களை அடியார்களிலே மறைத்து வைத்தான். அடியார்களுக்குள்ளே அவுலியாக்கள் இருக்கிறார்கள். அவுலியாக்கள் தனியாய் வானத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. அவுலியாக்கள் தனியாய் பிறந்தவர்கள் அல்ல. அவுலியாக்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட படிப்போ கோர்ஸோ டிகிரியோ முடித்தவர்கள் அல்ல. இறை அடியார்களில் உலகத்தில் அல்லாஹ் வலிமார்களை மறைத்து வைத்திருக்கிறார். நல்லடியார்களாக உலகத்தில் அறியப்பட்டு மகத்தான சேவைகளை புரிந்து அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் அல்லது அந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய தீனுக்கான பங்களிப்பை செய்து உயிர் நீத்ததற்கு பின்னாலும் வரலாறுகளில் வாசிக்கப்படுகிற இறைநேசர்கள் என்று தெரிந்தால் அவர்களை நேசித்தாக வேண்டும். வலிமாறுகள் என்பது சமீப காலங்களில், குறிப்பாக ஒரு 20-25 வருஷமாக நம் போன்ற தமிழக சூழலில் அந்த வார்த்தையே ஒரு அலர்ஜி ஆக்கப்பட்டு விட்டது. ஒரு ஒவ்வாமை. அவுலியாக்கள்னு சொன்னாவே இவங்க வேற குரூப், இவங்க வேற மாதிரி உள்ளவங்க. வலிமார்கள் என்று சொன்னாலே அலர்ஜிக்குரிய பொருளாய் போய்விட்ட ஒரு போதாத காலம். இறைநேசர்கள் இந்த மண்ணில் எல்லா காலத்திலும் மார்க்கப்பணி செய்தவர்கள். உலகமெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தது, மிகப்பெரிய பங்கு வகிப்பது இறைநேசர்கள், அவுலியாக்கள்.
நேசிக்கலைன்னாலும் பரவாயில்ல, அவர்களோடு விரோதித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நல்லடியார்களை பகைத்து கொள்ளுதல், நல்லடியார்களின் நாவிலே விழுகுதல், அவுலியாக்களை மோசமான வார்த்தைகளால் வசைபாடுதல், தடித்த வார்த்தைகளால் அவர்களை திட்டுதல், மனதளவில் காயப்படுத்துதல், கொச்சையாய் விமர்சித்தல், இதுவெல்லாம் சாதாரண குற்றம் அல்ல. சஹீஹுல் புகாரி விலாயத்தை பற்றி, வலிமார்களை பற்றி தனியாக பாடம் இருக்கிறது. புகாரியில் என்ன ஹதீஸ் வருகிறது தெரியுமா? மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி. எனது நேசர்களான வலிமார்களை, எனது நேசர்களை யாராவது விரோதித்து கொண்டால், பகைத்து கொண்டால், ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி, நான் அவர்களோடு போர் அறிவிப்பு செய்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறார். மனிதர்களின் போருக்கு நாம் தாங்குகிறோமோ இல்லையோ, ரப்பு போர் அறிவிப்பு செய்கிறான். நீ என் நேசர்களை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாயா, என்னோடு போருக்கு வா. நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த உலகத்தில் அல்லாஹ் போர் அறிவிப்பு செய்வது ரெண்டு இடம்தான். ஒன்று, பிடிவாதமாக வட்டியை தொடர்ந்து சாப்பிடுபவர்கள், அந்த தொழிலை தொடர்ந்து செய்பவர்கள், அவர்களை போருக்கு வா என்று அல்லாஹ் அழைக்கிறார். குர்ஆனிலே இருக்கிறது. فَإِلَّمْ تَفْعَلُوا فَأْذَنُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ. போருக்கு வா என்று கூப்பிடுகிறார். இரண்டாவது, அவனுடைய இறைநேசர்களை குறித்து தகாத வார்த்தைகளில் பேசுவோரை, பகைத்துக் கொள்வோரை, விரோதிப்போரை போருக்கு வா என்று சொல்லுகிறார். சஹீஹுல் புகாரியினுடைய இந்த ஹதீஸ் இதோடு முடியவில்லை. நான் போர் அறிவிப்பு செய்கிறேன் சொல்லிட்டு, ஹதீஸ குதுசி இது, அல்லாஹ் பேசுவதாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மாயஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். ஒரு மனிதன் உபரி வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே வருவான். ஹத்தா உஹிப்புஹு, கடைசியில் நான் அவனை நேசித்து விடுவேன். இறை நேசனாக அவர் மாறி விடுவார். ஃபைதா அஹ்பப்துஹு, நான் அவரை நேசித்து விட்டால், அவர் என்னை நேசித்து விட்டால் என்ன நடக்கும்? குந்து சமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவர் கேட்கிற கேட்பாய் நான் ஆகிவிடுவேன். வ பஸரஹு அல்லதி யப்ஸுரு பிஹி, அவர் பார்க்கிற பார்வையாய் நான் மாறி விடுவேன். வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவர் விரிக்கிற கையாய். வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவர் நடக்கிற காலாய் நான் மாறி விடுவேன். வ இதா சஅலனி உதி, அவர் என்ன கேட்டாலும் நான் தருவேன். இறைநேசர்களை குறித்து மிகவும் பெருமிதமாக பேசப்படுகிற புகாரி ஷரீஃபினுடைய வார்த்தை இது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ரபியுல் அவ்வல் பிறை 11. இந்த உலகத்தில் மகத்தான பங்களிப்பு செய்த மிகப்பெரிய வலிமார்களின் தலைவராய் அறியப்படுகிற முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹ் அவர்கள் பிறந்த நாள் இன்று ரபியுல் ஆஹிர் பிறை 11. எக்கச்சக்கமான சேவைகளை சுமார் 90 வயதுக்கு மேல் வாழ்ந்த அவர்கள் நிறைய இந்த சமுதாயத்திற்கு செய்தார்கள். வலிமார்களின் ஒரு பெரிய பட்டாளத்தை இந்த உலகத்தில் உருவாக்கியவர்கள் அவர்கள். மார்க்க கல்விக்கு மகத்தான பங்களிப்பு செய்த உலகத்தில் பன்னூற்றுக்கணக்கான இல்லை பல்லாயிரக்கணக்கான ஆளுங்களை அவனிக்கு அழைத்த மிகப்பெரிய மேதையவர்கள். தாயும் தந்தையும் 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் வருவதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரப்பிள்ளை அவர்கள். அவர்களுடைய தாய் அவர்களை பெற்றெடுக்கிற போது தாய்க்கு வயது 55க்கு மேல். அது குறைஷி குலத்தினுடைய பெண்மணி என்பதால் வரலாறுகளில் இப்படி ஒரு செய்தி உண்டு. குறைஷி குல பெண்மணிகள் மட்டும்தான் 55 வயதும் 60 வயது ஆகிற போது கூட அவர்கள் குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களினுடைய தாய் அந்த முதுமையில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை பெற்றெடுத்தார்கள் என்பதல்ல, உலகத்திற்கு ஒரு மகனை பெற்றெடுத்தால் ஒழுக்கத்தோடு, பண்பாடுகளோடு, மார்க்க விழுமியங்களோடு எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கான உலகத்தின் மிகச்சிறந்த முன்மாதிரி தாய் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய தாய். மார்க்க கல்வி கற்க போகிறாய்,
நீங்கள் கேள்விப்பட்ட சம்பவம் தான், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். 40 தங்க காசுகளை கையை வைத்துக் கொள், வாழும் காலமெல்லாம் இனி நீ என்னை சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும் மார்க்க கல்வி படிக்க போகிற நீ பொய் மட்டும் பேசாதே என்று வாக்குறுதி வாங்கி அனுப்பி வைக்க, இவர்கள் போகிற குழுவை கொள்ள கூட்டத்தினர்கள் பிடித்துக் கொள்ள இருப்பதையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு இந்த ஓதர பையனிடம் என்ன இருக்க போகிறது என்று நினைத்தார்களோ என்னவோ, போகிற போக்கில் கேட்டார்கள், ஒன்றை என்ன இருக்கு? 40 தங்க காசு இருக்கிறது. இந்த கூட்டத்திலேயே யார்கிட்டையும் அவ்வளவு இல்லை. 40 திர்கம் அல்ல, 40 தீனார் தங்க காசுகள். பொய் சொல்லுகிறான் என்று நினைத்துக் கொண்டு போய்விட்டார்கள். வேறொருவன் வந்து கேட்டான், இவ்வளவு வைத்திருக்கிறார்? 40 தங்க காசு. கொள்ளை கூட்டத்தின் தலைவன் சந்தேகம் வந்து திரும்ப திரும்ப சொல்றானே பாருங்கப்பா என்று சொன்ன போது தலைவனே வந்து கேட்டான், என்ன வைத்திருக்கிறாய்? 40 தங்க காசு. பரிசோதித்த போது அப்படியே இருந்தது. அக்குள் பகுதியில துணியோடு சேர்த்து முடித்து வைக்கப்பட்ட 40 தங்க காசுகள். எடுத்து விரித்தவர் பையனை மேலும் கீழும் பார்த்து விட்டு, நீ எதனால் இப்படி உண்மையை ஒத்துக்கொண்டாய் சொல் என்று கேட்கிறார்கள். இன்ன உம்மி ஆஹதத்னி அல சித்கி ஃபஅன லா அகூனுஹா அபதன். எங்க அம்மா வாழும் காலமெல்லாம் பொய் சொல்லக்கூடாது என்று இந்த காசை என்னிடத்தில் கொடுத்து அனுப்பி வைத்தார். என்னுடைய தாய்க்கு அந்த வார்த்தைக்கு நான் மோசடி செய்ய தயாராக இல்லை என்று சொல்லுவார். பொதுவாக அல்லாஹ் நல்லடியார்களின் பக்கத்திலே இருந்தாலே ஹிதாயத்து கொடுப்பார். இறைநேசர்களின் நிழலில் இருந்தால் கூட இருப்பவனுக்கு நேர்வழி கிடைக்கும். கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவனுக்கு என்ன சிந்தனை வந்ததோ அடுத்த நொடி அவன் சொன்ன வார்த்தை, உன் தாய்க்கு இப்போது நீ கொடுத்து வந்திருக்கிற வாக்குறுதியை மீறக்கூடாது என்று பார்க்கிறாய். என் ரப்பின் வாக்குறுதியை மீறி நான் காலமெல்லாம் வழிப்பறி கொள்ளையில இருக்கிறேன். காசை தூக்கி பிடித்து விட்டு சிறு பையனாக இருக்கிற முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களின் கையை பிடித்து நான் தௌபா செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பொருளை எல்லாம், கொள்ளையடிச்ச பொருளை எல்லாம் பங்கிட்டு கொண்டிருந்த தன் தோழர்களிடம் அந்த தலைவன் வருகிறான். நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லுகிறான். நான் தௌபா செய்து விட்டேன் அந்த சிறுவனின் கையில். அவர்கள் சொன்னார்கள், அந்த முகத்திமுனா ஃபீ கத்இ தரீகி வ அன்தல் ஆன முகத்திமுன் ஃபீ தௌபா. கொள்ளை கூட்டத்துல எப்படி கொள்ளையடிக்கிறதுங்கிறதுக்கும் எங்களுக்கு நீதான் முன்னோடி, இப்போது தௌபா செய்வதிலும் நீ முன்னோடி. நாங்கள் எல்லோரும் தௌபா செய்கிறோம். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் எழுதுகிறார்கள், ஃபஹும் அவ்வலு மன் தாப அலைய. என் வாழ்க்கையில் என்னுடைய கையால் தௌபா செய்த முதல் கூட்டம் இந்த கூட்டம். ஒரு கொள்ளை கூட்டம் ஒரு 10-12 வயது பாலக பருவத்திலே இருக்கக்கூடிய பையனிடத்திலே வாழ்நாள் தவறுகளை ஒப்புக்கொண்டவர்கள் திருந்துகிற இந்த மாபெரும் நிகழ்விலே இருந்து தொடங்குகிறது அவர்களின் 90 ஆண்டு கால சமுதாய பணி. வழிநெடுகிலும் மகத்தான சேவையாற்றியவர்கள். நான் அவர்களை மட்டும் சொல்லவில்லை, மண்ணிலே வாழ்ந்த வழிமார்கள் எல்லாம். தயவு செய்து தவறாக அவர்கள் குறித்த ஒரு அலர்ஜி திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாயையில இருந்து வெளியே வர வேண்டும். இறைநேசர்கள் என்பவர்கள் இந்த மண்ணில் முஸ்லிம்களால் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கொண்டாடப்பட வேண்டியவர்கள். பள்ளிவாசலிலே அவர்கள் உரையாற்றுவார்கள், பள்ளி நம்பிவிட்டது, பத்தவில்லை. எனவே ஒரு மிகப்பெரிய மதரசாவினுடைய ஹாலில வைத்து நடத்தினார்கள், அதுவும் நம்பிவிட்டது. கடைசியில தெருவில போட்டார்கள். தெருவில யாரும் நடக்க முடியாத அளவுக்கு கூட்டம். அவர்கள் ஆன்மீக உரை கேட்க கடைசியில ஈதுகா மைதானத்தில் வைத்தவர்கள் பேச துவங்கினார்கள். வாரத்திலே 3 நாட்கள். அவர்களுடைய மூத்த மகன் ஷேக் அப்துல் வஹாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், 70,000 பேர் அந்த மைதானத்தில் ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இருப்பார்கள். மைக் இல்லாமல் அவர்கள் பேசிய பேச்சு முந்திய சப்பை போல 70,000 அமர்ந்திருப்பவருக்கும் கேட்டது. அதை கேட்க வைப்பவன் அல்லாஹ். எப்படி கேட்கும்? 700 பேருக்கே முதல்ல மைக் இல்லாம கத்த முடியாது. 70,000 பேருக்கும் கேட்டது. அவர்களுடைய மூத்த மகன் அப்துல் வஹாப் அறிவிக்கிறார், ஒரு பயான் முடிகிற போதும் எழுந்து செல்லுகிற போது சில ஜனாசாக்கள் அங்கே கிடக்கும். அவர்கள் ஆற்றுகிற உரையும் ஆன்மீகத்தினுடைய சாரம். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை எல்லாம் நீங்கள் ஏன் ஆண்டுதோறும் போட்டு பேசுகிறீர்கள்? வாய்ப்பு கிடைக்கிற இஸ்லாமிய மேடைகள் எல்லாம் அவர்களை புகழாரம் சூட்டவும் அவர்களை நினைவு கூறுவதற்குமான காரணம் இந்த மண்ணில் அவர்கள் ஆற்றிய சேவை. அதுவும் இந்த நேரத்தில்
அரபகத்தினுடைய ஒரு ஓரப்பகுதியில் பலஸ்தீனத்தில் மக்கள் கொத்து கொத்தாய் கொன்று குவிக்கப்படுகிற இந்த நேரத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் நமக்கு முக்கியம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் 3000 மௌலவிகளை அவர்கள் உருவாக்கினார், ஓதி கொடுத்து உருவாக்கினார். 3000 பேருக்கும் அவர்கள் பட்டம் வாங்கி ஆலிம்களாய் வெளியே சொல்லுகிற போது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? நேராக போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்கிற போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பைத்துல் முகத்தஸை மீட்கிற காலம் கடந்த நீண்ட பாரம்பரியத்திற்குரிய அந்த போராட்டத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி முன்னணி தலைவர். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் இந்த ஜும்மாவிலே சொன்னோம், சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படி மீட்டார்கள் என்று சொன்னோம். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இந்த பலஸ்தீனத்து மண்ணில் அவர்களின் கையில இருந்து பைத்துல் முகத்தஸை அவர்கள் மீட்கிற போது பின்னாடி தளபதிகள், ஆக பெரிய ராணுவ தளபதிகள் 2 பேர். ஒன்னு அல்லாமா இப்னு குதாமா அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ், அவர்தான் தலைமை சீஃப் கமாண்டர் அவர். அடுத்து இன்னொருவர் அப்துல் கனி அல் மக்தசி என்பது அவர்களின் பெயர். இந்த 2 பேர் தான் மிகப்பெரிய ராணுவ தளபதிகள். இந்த 2 பேரையும் ஓத வைத்து உருவாக்கி அனுப்பி வைத்தது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அல்லாமா இப்னு குதாமா சொல்லுகிறார்கள், நாங்கள் 400 பேர் இருந்தோம். யாருக்கு பின்னால்? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு பின்னால். எங்களுடைய 400 பேருடைய விலாசம் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் பகதாதிலே முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹ் அவர்களிடத்தில் ஓதிவிட்டு நாங்கள் வந்தோம். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹ் வாழுகிற காலத்தில் வாழ்ந்தது என்னவோ 90 ஆண்டுகளாக இருக்கலாம், 93 ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் பல்லாயிரம் ஆண்டு காலங்கள் ஒரு பெரிய சமுதாயம் சேர்ந்து உருவாக்கி செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் செய்து முடித்தவர்கள். பசித்தவர்கள் யார் போனாலும் வயிறு நிரம்பாமல் அங்கிருந்து வர முடியாது. அல்லாஹ் அப்படி ஒன்றை சொன்னார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எல்லா அமலையும் அலசிட்டேன், எல்லா அமலையும் அலசிட்டேன். அமல்கள்ல பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதை விட சிறந்த ஒரு அமலை நான் இஸ்லாத்திலே பெறவில்லை. சொல்லுவது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹ். ஒரு பசித்தவனுடைய வாய்க்கு நீ தருகிற ஒரே ஒரு கவலம், 1000 பள்ளிவாசலை கட்டுவது விட அது சிறந்தது. ஒரே ஒரு ஏழையினுடைய பசித்தவனுடைய வயிற்றுக்கு நீ கொடுக்கிற உணவு கஅபத்துல்லாஹ்வுக்கு உனது கையாலே விரிப்பு வாங்கி போடுவதை விட அது சிறந்தது. சொன்னவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. ஆன்மீகம் என்றால் என்ன என்கிற பாடம் அவர்கள் சொல்லி தந்தது. தங்களிடத்தில் ஓதியவர்களை எல்லாம் மாணவர்களாய் மட்டுமல்ல, ஆலிம்களாக அல்ல, இந்த உலகத்தினுடைய பற்றற்ற ஏறத்தாழ துறவிகளை போல ஆன்மீக இறைநேசர்களாக மாற்றினார்கள். எல்லா மாணவர்களுக்கும் சொல்லுவார்கள், அஹ்ருஜு துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும் ஃபஇன்னஹா லா ததுர்ருக்கும். துன்யாவை கையில வச்சுங்க, எந்த தொந்தரவும் பண்ணாது. கல்புக்கு கொண்டு போயிடாதீங்க. கல்புக்கு துன்யா போக வேண்டாம், கையில துன்யா இருக்கட்டும். துன்யா வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். எங்கு வைக்க வேண்டும்? கையில் இருக்கலாம். உனக்கு அது எந்த இடைஞ்சலும் தராது. ஆனா கையில் இருக்க வேண்டிய துன்யாவை கல்புக்குள்ளே கொண்டு போக வேண்டாம். இதுதான் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் உலகத்திற்கு சொன்ன பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரின்ப காதல் கொண்டவர்கள். எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு அப்படி மதீனாவுக்கு போவாங்க, இலவச இணைப்பு மாதிரி, அட்டாச்சு மாதிரி. இவர்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பி வந்து விட்டார்கள். நான் ஹஜ்ஜுக்கு போறப்போ அப்படி மதீனாவுக்கு போறதை விரும்பல, தனியா மதீனாவுக்கு நான் போவேன். திரும்பி வந்துவிட்டு பகதாதிலே இருந்து மீண்டும் ஒரு முறை பயணப்பட்டு நடந்தே போய் மதீனாவினுடைய ரசூலுடைய ரவுதாவில் அவர்களுடைய பாட்டனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்து ஜியாரத்து செய்தார்கள் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையில் அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற நமக்கு எக்கச்சக்கமான படிப்பினைகள் உண்டு. சுருக்கமாய் வலிமார்களை நேசிக்க வேண்டும், வலிமார்களின் தோழமை வேண்டும், வலிமார்களுடைய துஆக்கள் வேண்டும்.
நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை. இந்த காலத்தினுடைய சில இளவல்கள் பேசுவது போல தடித்த வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருக்க வேண்டும். காரணம், இந்த மண் நிலைத்திருப்பதற்கு பல்வேறு காரணங்களில் ஒன்று அல்லாஹ்வுடைய நேசர்கள் நிலை பெற்றிருப்பதுதான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை நேசிக்கிற மக்களின் பட்டியலில், அவர்களின் துஆவை பெற்ற மக்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.